அனைவருக்கும் வணக்கம். சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி டாஸ்மாக் கடையில் மது பிரியர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரும் செய்தி தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிக்கப்பட்டனர். இனிவரும் காலங்களில் எவ்வளவு மதுபான பாட்டில்கள் எடுத்து செல்ல இவர்கள் உத்தரவிட்டார்கள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு டாஸ்மார்க்கில் மதுபான பாட்டில்கள் விலை பட்டியல் பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டா 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகளுக்கு பல்வேறு விதிமுறைகள் தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தொடர்ச்சியாக 3 நாட்கள் டாஸ்மாக் கடைகள் ஏற்கனவே விடுமுறை விடப்பட்டாங்க. அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல மதுபானங்கள் விலை அள்ளி வீசி வந்துட்டு இருக்கு. அதாவது மதுபானங்கள் விலை கூடுதலாக விற்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் விலை என்னதான் தமிழக அரசு விதிக்கப்பட்டாலும் கூடுதலாக ரூ. 5 ரூ. 10 அப்படின்னும் டாஸ்மாக் கடைகள்ல குறிப்பிட்ட இடங்கள்ல மதுபான பாட்டில்கள் விலை கூடுதலாக விற்பனை செய்யப்பட்டு வராங்க. இதனை கண்டறியப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது தமிழக அரசு உத்தரவிட்டப்பட்டாங்க. அது மட்டும் அல்லாமல் இப்போ ரீசெண்டா 3 நாட்கள் டாஸ்மாக் கடைகள் மூடி மீண்டும் திறந்த பிறகு மதுபான பாட்டில்கள் அதிகமாக விற்பனை செய்து வருவதாக தற்போது டாஸ்மாக் நிர்வாகம் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக இப்போ ரீசெண்டா புதுவை யூனியன் அதாவது புதுச்சேரி மாநிலங்கள்ல மதுபான பாட்டில்கள் விலை குறைவாக விற்பனை செய்யப்பட்டு வருவது அனைத்து மதுப்பொருளுக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனா புதுவை வழியாக செல்லும் மதுப்பிரியர்கள் அங்கு மதுபானங்களை வாங்கி செல்வதை வழக்கமாக கொண்டிருக்காங்க. இந்த நிலையில் தற்போது புதுவையில் இருந்து எவ்வளவு மதுபான பாட்டில்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்பது பற்றி தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் முக்கிய உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதாவது ஒரு தனி நபர் 4.5 லிட்டர் அளவிற்கு மதுபானங்களை எடுத்து செல்லாம அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது புதுச்சேரியில் இருந்து நீங்க மற்ற மாவட்டங்களுக்கு மற்ற மாநிலங்களுக்கு செல்லும் போது நீங்க 4.5 லிட்டர் வரைக்கும் மதுபானங்களை கொண்டு செல்லலாம் என தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. இதற்காக இந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டார்கள் அப்படின்னா ஒரு தனி நபர் 1680 மில்லி லிட்டர் வரைக்கும் தான் மதுபானங்களை காரில் எடுத்து சென்றிருக்காங்க. அப்படி செல்லும் போது பல்வேறு இடங்கள்ல செக்கிங் செய்யும் போது அந்த நபர்களை பிடிக்கப்பட்டாங்க. அந்த நபர் உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்த போது அதற்கான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதாவது அவர்கள் 1680 மில்லி லிட்டர் வரைக்கும் தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால அவர்கள் மீது எந்த ஒரு வழக்கும் போடப்பட முடியாது என தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிக்கப்பட்டாங்க. 4500 மில்லி லிட்டர் வரைக்கும் எடுத்துட்டு போலாம். அவர்கள் 1680 மில்லி லிட்டர் வரைக்கும் தான் எடுத்துட்டு போறாங்க. அதனால அவர்கள் மீது எந்த ஒரு வழக்கும் தொடர முடியாது என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டும் அல்லாமல் இந்த வழக்கை ரத்து செய்து ஒரு புதிய உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதனால நீங்க புதுச்சேரி மாநிலங்களிலிருந்து மற்ற மாநிலங்களுக்கு செல்லும் போது கண்டிப்பாக உங்களுக்கு 4.5 லிட்டர் அதாவது 4500 மில்லி லிட்டர் வரைக்கும் நீங்க மதுபானங்களை எடுத்து செல்லாம தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு மது பிரியர்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாளன்று அனைத்து டாஸ்மாக் கடைகளும் கட்டாயம் விடுமுறை விடப்பட வேண்டும் என தற்போது தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.